இதுவரை தமிழகத்தில் நடந்த தேர்தல் எல்லாமே 2 முனை போட்டியாக தான் நடந்திருக்கு. ஒன்று திமுக ஜெயிக்கும், அப்படி இல்லைனா அதிமுக ஜெயிக்கும். திமுக ஜெயிச்சா அதிமுக எதிர்கட்சி, அதிமுக ஜெயிச்சா திமுக எதிர்கட்சி, இப்படியான சூழ்நிலை தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 2026 தேர்தல் ஒரு மும்முனை போட்டிக்கான தேர்தலாக இருக்கும். 3வது மாற்று சக்திக்கான கட்சியா தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கு. என்னதான் 2026 தேர்தல் மும்முனை போட்டியாக இருந்தாலும் கூட ஆளுகிற திமுகவுக்கு எதிராக தேர்தலில் போட்டி போட இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் என்னன்னா திமுகவோட கூட்டணியை உடைக்கணும், அவங்களோட கூட்டணி கணக்கை குறைக்கணும், 200க்கு 200ங்கிறத பாதிக்கு பாதியாக அடிச்சு குறைக்கணும், அதுக்கு கூட்டணியை கலைக்கணும். இதுதான் அத்தனை கட்சிகளுடைய குறிக்கோளாகவும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி அரசியல் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாருன்னா, 2026 தேர்தல் கண்டிப்பா ஒரு மும்முனை போட்டி தான். திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அல்லது தனித்து நிற்பவர்கள் கூட திமுகவோட கூட்டணியை கலைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான் கையில எடுக்க போறாரு. கண்டிப்பா திமுக கூட்டணியிலிருந்து அதிகபட்ச வாய்ப்பா விசிகா, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள்லாம் பிரிஞ்சு வெளியில வருவாங்க. அப்படி பிரியக்கூடிய கூட்டணிகள்லாம் யார் கூட சேர போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. அந்த ஒரு தருணம் தான் முக்கியமான கேம் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கும். விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினதுலேருந்து இப்போ வர அவருக்கு ஆதரவான கருத்துக்கள், எதிரான கருத்துக்கள்னு மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கு. இதற்கு முன்ன விஜய் அவர்களை விமர்சித்த திருமா அவர்கள் இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனையில விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கை பாராட்டுக்குரியது அப்படின்னு அவரை பாராட்டியிருக்காரு. ஒருவேளை விஜய் அவர்கள் நேரடியா திமுக கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா கண்டிப்பா கூட்டணிங்கிறது உடையும். நிறைய கட்சிகள் திமுக விட்டு விலகி தாவேகாவோட கூட்டணி அமைப்பாங்க. இந்த ஒரு வேலை டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் நடக்கும். டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் பல கேம் சேஞ்சிங் மூமெண்ட் நடக்கும். அதை விஜய் அவர்கள் தான் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.